இங்க ஒருத்தன் எப்பயுமே ஒர்க்னு ரொம்ப பிஸியா சுத்திக்கிட்டே இருக்கான். இவன் தான் அந்த ஊர்லயே டிஃபரெண்டான ஆர்கிடெக்சர் பண்றவன். எப்பயுமே ஒர்க்ல பிஸியா இருக்கிறதுனால இவனோட ஒய்ஃபை கவனிச்சுக்காமலே இருந்துறான். இவன் ஒய்ஃபும் நீ வேலையில ரொம்ப பிஸியா இருந்ததுல என்ன கவனிச்சுக்கவே மாட்டேங்கிறேன்னு கோவிச்சிட்டு போயிடுறா. இவன் ரீசெண்டா கட்டின ஸ்விம்மிங் பூலை பார்த்ததும் ரோமன் கிங்கே ஆச்சரியப்பட்டு போறாரு. உடனே இவனை கூப்பிட்டு அவருக்குன்னு ஒரு ஸ்விம்மிங் பூலை கட்டி தர சொல்லி பெரிய ப்ராஜெக்டா கொடுக்குறாரு. அந்த ஸ்விம்மிங் பூல் இதுக்கு முன்னாடி நீ கட்டின மாதிரியே இருக்கக்கூடாது, யூனிக்கா இருக்கணும்னு சொல்லிடுறாரு. ஏற்கனவே ஒர்க்னு சுத்திட்டு இருக்கிறவனுக்கு கிங்கே டைரக்டா கூப்பிட்டு ப்ராஜெக்ட் கொடுக்கும். இவனுக்கு இன்னும் பிரஷர் ஆயிடுது. இவனும் சரின்னு சொல்லிடுறான். ஆனா இவனுக்கே தெரியாம தண்ணிக்குள்ள போனா டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போற பவர் ஒன்னு இருக்கும். அதை வச்சு இப்ப இருக்கிற ஜாப்பனீஸோட லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற ஸ்விம்மிங் பூலை காப்பி அடிச்சு கிங்கு கேட்டதை விட எக்ஸ்ட்ராவாவே இன்னோவேட்டிவா செஞ்சு கொடுத்து கிங்கே இம்ப்ரெஸ் பண்ணிடுறான். இதுல சந்தோஷமான கிங்கு உன் ஒய்ஃபுக்கு பிடிச்சது என்னவோ வாங்கிக்கோ, நீயும் சந்தோஷமா இருன்னு சொல்லிடுறாரு. சரின்னு இவனும் ஒர்க்னு சுத்திட்டு இருந்ததுல ஒய்ஃபை கவனிக்காம விட்டுட்டுமேனு அவளுக்கு பிடிச்ச ஷேப்ல ஒரு பெண்டன்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். ஆனா வீட்டுக்கு போய் பார்த்தா அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை